வெல்கம் டு குகாஸ் மெஹந்தி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மெஹந்தியோட பேசிக் சிலபஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சிலபஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன்னா நம்ம மெஹந்தினா என்ன அப்படின்னா அதோட சின்ன ஹிஸ்டரியை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோன் ஹேண்டலிங் அண்ட் ப்ரெஷர் டெக்னிக். கோன் வந்து என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும், அது டைப்ஸ் எப்படி இருக்கு, நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத தான் நம்ம இதுல பார்ப்போம். பேசிக் எலிமெண்ட்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்ல தான் அதுல வரும். இந்த டிசைன்ஸை எப்படி போடணும், இதை வச்சுதான் நம்ம மேற்கொண்டு நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். பேசிக் அண்ட் பிரைடல் ஃபில்லர்ஸ். பேசிக்காவும் பிரைடலாவும் நம்ம என்ன மாதிரி ஃபில்லர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் மேக் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த டாபிக்ல பார்க்கலாம். பேசிக் பிரைடல் கிரிட்ஸ். பேசிக்கா நம்ம என்ன மாதிரி பிரைடலுக்கு கிரிட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இந்த நேம் இதெல்லாம் என்ன அப்படின்றது நம்மளோட பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது. அதனால உங்களுக்கு சைட்ல வந்து நான் சின்னதா இமேஜ் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணா உங்களுக்கே என்னென்ன டிசைன் என்ன மாதிரி கிரியேட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம அதோட நேம்ஸ் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ ஜஸ்ட் இதை நீங்க நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பேசிக் பார்டர்ஸ். இப்போ நம்ம மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணோம்னா பேசிக்கா என்ன மாதிரி பார்டர்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த டாபிக்ல பார்ப்போம். பேசிக் ஃபிளவர்ஸ் வச்சு நம்ம என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத இந்த டாபிக்ல பார்க்கலாம். பிரைடல் பார்டர்ஸ். பிரைடலுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி பார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டைப் ஆஃப் வெயின்ஸ் வந்து பார்க்கலாம். டைப் ஆஃப் வெயின்ஸ்னா நீங்க நிறைய பார்த்துப்பீங்க, உங்களுக்கு தெரியாது, நான் இமேஜ் போடுறேன். டைப் ஆஃப் மேங்கோ மோட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன மாதிரி டைப் ஆஃப் மேங்கோ மோட்டிவ்ஸ் இருக்கு, என்ன மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டைப் ஆஃப் ஜும்காஸ். இதுவும் என்னன்னு நீங்க பாப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஜும்காஸ்னா ஒண்ணுல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். பாத்தீங்கன்னா நம்ம ஜிமிக்கி கமல் போடலாம், அந்த கீழே மாற்ற அந்த தொங்கல் வந்து நம்ம மெஹந்தி ரிலேட்டடா நம்ம ஜும்காஸ் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு டிசைன் பார்க்கணும், கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ். அரேபிக் ரிலேட்டடா என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமே டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ் அட்வான்ஸா நம்ம என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் நீங்க பாப்பீங்க. டைப் ஆஃப் ரோசஸ், அதுக்கப்புறம் டைப் ஆஃப் லோட்டஸ், டைப் ஆஃப் லீவ்ஸ். இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன டைப்ல இருக்கு, என்னென்ன மாதிரி டிசைன்ஸ்ல இருக்கு அப்படின்றது எல்லாமே நீங்க இதுல பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. நெகட்டிவ் ஆர் யூனிவர்சல் ஃபில்லிங்ஸ். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஃபிங்கர் டிசைன்ஸ். இப்போ ஃபிங்கர்ஸ்ல வந்து என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம், இப்போ ஃபிங்கர்ஸ் இதுல எல்லாம் போடும்போது என்ன நம்ம டைப்பா போடலாம், எப்படி டிஃப்ரெண்டா போடலாம் அப்படின்றத நீங்க அந்த டாபிக்ல பாப்பீங்க. டைப் ஆஃப் மண்டேலானா நீங்க பேசிக்கா ஒரு சிம்பிளா நீங்க இங்க மட்டும் ரவுண்டா சின்ன டிசைன் போடுவீங்க, அதான் மண்டேலான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டிசைன் பார்க்கும்போது புரியும். டைப் ஆஃப் மண்டேலாஸ் நீங்க அந்த கிளாஸை பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பிரைடல் மெஹந்தி ஸ்டார்ட் அப். இப்போ பிரைடலுக்கு நம்ம மெஹந்தி போடுறோம் அப்படின்னா எப்படி சொல்றது, இங்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது என்ன மாதிரி பிரைடலுக்கு மெஹந்தி வந்து போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத இதுல வந்து நீங்க பாப்பீங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கனெக்ஷன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபுல்லா நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி பேக்ல டிஃப்ரெண்ட் தெரியாம எப்படி கனெக்ட் பண்றது, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெஹந்தி எப்படி போடணும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நீங்க இதுல பாப்பீங்க. அப்புறம் பஞ்சஸ் ஆஃப் ஃபிளவர் மோட்டிவ்ஸ். இப்போ பஞ்சஸ் நிறைய பஞ்சஸ் ஆஃப் நீங்க வந்து மெஹந்திஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அதை வந்து எப்படி போகணும், எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த டாபிக்ல பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அரேபிக் மெஹந்தி. அரேபிக் மெஹந்தி அப்படின்னா என்ன, அதை வந்து அந்த மெஹந்தி போடும்போது என்னென்ன டிசைன் வந்து நம்ம ஆட் பண்ணி அதை கிரியேட் பண்றோம் அப்படின்றது வந்து நீங்க இதுல பாப்பீங்க. அரேபிக் மெஹந்தி டிசைன்ஸ் ஹாஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட். அரேபிக் மெஹந்தி ஹாஃப் ஹேண்ட்ல எப்படி போடலாம், ஃபுல் ஹேண்ட்ல என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து போடலாம் அப்படின்றத வந்து நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் குல்ஃப் மெஹந்தி. இது ஒரு மெஹந்தி நேம் தான். இதுவும் நீங்க என்ன அப்படின்னு டீட்டெயிலா வந்து என்னென்ன டிசைன்ஸ் ஆட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும், எப்படி போடணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும். குல்ஃப் மெஹந்தி டிசைன் ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் எப்படி போடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பிரைடல் மெஹந்தி டிசைன்ஸ். பிரைடலுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி மெஹந்தி டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு டோட்டலா இந்த சிலபஸ் வச்சு பார்ப்போம். உங்களுக்கு எல்லாமே நீங்க மேக்ஸிமம் நீங்க கவர் பண்ணிடுவீங்க இதுலயே. இதை வந்து நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்க பேசிக் மெஹந்தி ஆர்டிஸ்டா கண்டிப்பா மாறிடலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கணும். அது இருந்தா மட்டும் தான் நீங்க எல்லாமே அழகா கரெக்டா முடிக்க முடியும். இந்த சிலபஸை கவர் பண்ணாலே உங்களுக்கு எல்லா கிளாஸும் ஃபுல்லா கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இதை நோட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.